என்னடா மணி புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க, இதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் சூர்யா மூவி வந்து கங்குவா மூவி தியேட்டர்ல பார்க்க போனேன். 3D மூவி, அதனால அங்க கண்ணாடி கொடுத்தாங்க. அதை அப்படியே ரூமுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ற இடத்துல அண்ணன் அண்ணன் மாறு ஃப்ரெண்ட்ஸ் மாறு எல்லாம் திடீர்னு பிளான் பண்ணி போனதுதான் கங்குவா மூவி. கங்குவா மூவி போக முன்னாடி வரைக்கும் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஒரு இதாக இருந்துச்சு. அதுவும் ஃப்ரண்ட் சீட்லாம் பார்க்க மாட்டோம், ஒரு சென்ட்ரு இல்லைன்னா லாஸ்ட் சீட்ல இருந்தா பார்ப்போம். ஆனா சீட்டு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஏன்டா இந்த சீட்டு கிடைச்சின்னு. வாங்க மூவி ரிவ்யூ பார்ப்போம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரிய ரசிகர்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்த படம் நோக்கி கங்குவா படத்தை சொல்லலாம். சூர்யாவுமே ரொம்ப பல ப்ரொமோஷன்ல சொல்லியிருந்தாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. அதே மாதிரி படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்டாக்கி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. சொல்றேன், அடுத்தடுத்து சொல்றேன் அப்படின்னு. அதனுடைய விஎஃப்எக்ஸ் இன்னைக்கு மாஸ் கண்டிப்பா வேற லெவலுங்க. எது செட்டு எது ஒரிஜினல் பிளேஸ்னே தெரியல, அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்து. கண்டிப்பா எடிட்டிங்லாம் வேற லெவலா இருந்து, பக்கவா இருந்து, படம் பக்கவா இருந்து. எடிட்டிங்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பக்கவா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் டிஎஸ்பி வேற லெவலு. காதை பிச்சுக்கும். தியேட்டருக்குலாம் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்க காதை வந்து பிச்சுக்கும், அந்த அளவுக்கு டும் 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 சவுண்ட் ஆகும். அந்த எந்த இடத்துல கரெக்ட், எந்த இடத்துல எந்த மியூசிக்னோ அந்த கரெக்டா அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்காரு. நல்லாவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம காது கொஞ்சம் நல்லா சவுண்டா கேட்கும் படத்தை பார்க்கலாம். அப்புறம் காஸ்டியூம் கண்டிப்பா குறைய சொல்ல முடியாதுங்க. காஸ்டியூம் வேற லெவலு பண்ணியிருக்காங்க. துணை ஆக்டிங் இருப்பாங்களா, அவங்களாம் ஒரு சம்பளத்துக்கு வாங்க ஆக்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இல்லைங்க, ஒரு ஃபேமிலியா இணைஞ்சு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அருமையா இருக்கு. இதெல்லாம் கங்குவாவோட பிளஸ் பாயிண்ட். விஎஃப்ஸ்ல அந்த முதலையா காமிச்சிருக்காங்க, இப்படி ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை, விஎஃப்ஸ்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல, இந்த குறைஞ்ச பட்ஜெட்ல இவ்வளவுக்குள்ள விஎஃப்ஸ் பண்ண முடியும்னா கேட்டாக்கி கங்குவா படத்தை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து விஎஃப்ஸ்ல அடிபொலியா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னாக்கி, ஒரு எடிட்டிங் ஒரு வீடியோ, அதாவது நான் ஒரு யூடியூப்ல ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு நான் பாடுற பல கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அது எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் தூங்காம எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். இப்போ கூட கங்குவா மூவி பார்த்துட்டு வந்து நைட்டு கரெக்டா 1:30 ஆகுது. நாளைக்கு எனக்கு டியூட்டி உண்டு. 5 மணிக்கு டியூட்டி போகணும். இருந்தாலும் நான் 1:30 ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இப்போ அந்த ரிவ்யூ கொடுத்தாதான் மக்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி அந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நான் பார்த்தது வந்து கங்குவா மூவி வந்து 3Dல பார்த்தேங்க. எனக்கு 3Dல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு 3Dல வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைங்க 3Dல கங்குவா மூவி. ஒரு அவதார் 2 பார்த்துட்டு நீங்க 3Dல இந்த கங்குவா பார்த்தாக்கி இது 3Dயா கேட்பீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது ஒரு மைனஸ் என்ன பொறுத்த. நீங்க 3Dல பார்க்காதீங்க, 3Dல பார்க்காதீங்க, நார்மலா 2Dல பாருங்க. 3Dல பார்க்காதீங்க மூவிய. கதை நல்ல கதைங்கன்னா கேட்டவங்களுக்கு நல்ல கதை தான். ஆனா உண்மையில நீங்க இந்த படத்தை அவங்க கொடுத்துருங்க விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கும் மியூசிக்கும் அப்புறம் அவங்க காஸ்டியூம்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா 1970 எப்படி மக்கள் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அச்சஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்து, அருவியா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், கடல் உள்ள கப்பலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு எந்த ஒரு கிராபிக்ஸ் மிஸ்டேக் இல்லாம ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. 2024 உள்ள சூர்யாவும் ரொம்ப அழகாவும் ரொம்ப ரொம்ப கியூட்டாவும் காட்டியிருந்தாங்க. அது மட்டுமே படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் கேட்டா இல்ல. கதையும் இருக்கணும், கதையும் நல்ல கதை தான். நான் தொடக்கம் பண்ணதுதான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாரு சிறுத்தை சிவா. தொடக்கம் அந்த அளவுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். எப்படி தொடங்குன்னு கூட தெரியாம தொடங்கின கதையா தான் இருக்கு. இல்லைன்னா ஏன் அப்படி சொல்றேன்னாக்கி, ஒரு சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அவரு உண்மையில இந்த படத்தை முழுக்க முழுக்க ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்காரு சூர்யா. எந்த இடத்துல எந்த ரியாக்ஷன் கொடுக்கணும்,
அழுகிற இடத்துல அந்த மாதிரி ரியாக்ஷன் ரொம்ப துல்லியமா கொடுத்திருக்காரு. கவலைப்படுற இடத்துல அந்த துல்லியமா கவலைப்படுறாரு. கோபப்படுற இடத்துல ஆக்ரோஷமா கோபப்படுறாரு. வேற லெவலுங்க. சூர்யா ஆக்டிங் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா சூர்யா ஆக்டிங் எல்லாம் குறை சொல்ல முடியாது. வேற லெவலு மாசா பக்காவா இருந்து முழுக்க முழுக்க சூர்யாவே காட்டிட்டு தான் இருப்பாங்க. கங்குவா சூர்யாவே காட்டிட்டு இருப்பாங்க. எல்லாருமே படத்துல அங்க இருக்க எல்லாத்துக்குமே நல்ல வீரம் உடையவர்களா இருக்காங்க. அந்த படத்துல 25 பெண்கள் சேர்ந்து 15 ஆண்களை கொள்ளுவாங்க. அந்த ஃபேக்டிங் வேற லெவலு. முதல்ல கூட சூர்யா சண்டை போடுறது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் வந்து மிஸ்டேக் இல்லாம சூப்பராகவே எடிட்டிங் இருந்தது, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அந்த பேக்ரவுண்டு இயற்கையை காட்டுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்டு இயற்கை யானையெல்லாம் காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே அருமையா காட்சி இருந்து. இப்போ கதையை என்னன்னாக்கி 2 காலகட்டத்தில் நடக்கிற கதை தான் கங்குவா மூவி. ஃபர்ஸ்ட் வந்து 1070 நடக்கிற கதை ஒன்று, அப்புறம் வந்து 2024 நடக்கிற கதை ஒன்று. 2 சூர்யா. அது வந்து கங்குவா சூர்யா, இது வந்து ரவுடி சூர்யா. ரவுடி சூர்யா மீன்ஸ் போலீஸார் யாரெல்லாம் கை கட்டுறாங்களோ அவங்களாம் ரவுடி அடிச்சு போலீஸார்ட்ட ஒப்படைக்கும். போலீஸார்னா அதுக்கு ஏற்ற அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2024 இருக்கிற சூர்யா. 2024 குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்காண்டி ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியில ஒரு குழந்தை தப்பிச்சு வருவது. தப்பிச்சு வந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு ரஷ்ய படைகள்லாம் வருது. ரஷ்ய படைகள் வரும்போது அந்த குழந்தை தப்பிச்சு சூர்யாட்ட போயிடுது. சூர்யாவும் அந்த குழந்தைய தொடும்போது அவனுடைய பழைய ஞாபகங்கள் வந்து போகுது. அந்த குழந்தையும் ஒரு நேரத்துல சோகத்துல சூர்யா வரையுது, போட்டோ வரையுது. இப்போ அப்படியே 1070 நடக்கிற கதைக்கு போயிட்டாக்கி கதைக்கு வருது. அதுல 5 தீவு இருக்கு. அதுல 5 தீவையும் ரோமானிய படைகள் வந்து அந்த 5 தீவையும் பெற்றதுக்கு வராங்க. அதுல கங்குவா நாட்டுல உள்ள ஒரு 2 துரோகி வந்து கங்குவா நாட்டை கைப்பற்றதுக்கு பல ஐடியாக்கள் கொடுக்குறாங்க. அந்த ஐடியா வந்து கடைசியில ஒத்து போச்சா இல்லையான்னு தான் மீதி உள்ள கதை. துரோகி சொல்றான், 5ல 3 தீவை நீங்க மிகவும் எளிதாக கைப்பற்றிக்கலாம், மீதமுள்ள 2 தீவையும் கைப்பற்றது ரொம்ப கஷ்டம். அந்த 2 தீவுல தான் ஒரு தீவுல கங்குவா சூர்யா வாழ்றான், இன்னொரு தீவுல கங்குவாவுக்கு எதிரி வாழ்றான். ரோமானியல் படைகள்கிட்ட துரோகி சொல்றான், கங்குவா எதிரி படைகிட்ட நம்ம கை கோர்த்து நம்ம கங்குவாவை அழிப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் ரோமானிய படைகள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுது. கங்குவாவை அழிக்கிறதுக்கு எதிர்நாட்டு தலைவனுடைய மகன்களை அனுப்புறாங்க. அந்த 2 மகன்களும் கங்குவா வந்து கொன்றாரு. அந்த 2 சண்டை கொல்ற டைம்ல சண்டையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட தன் கண்முனே எரிந்த குழந்தை வந்து கங்குவா மேல ஆத்திரமோட கோபத்துடன் இருக்கும்போது இவன் சூர்யா வந்து அந்த குழந்தைகிட்ட என்னுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆயுதத்தை எடுத்துட்டு வந்த குழந்தை வந்து நேரா கையில கொடுக்காம இதுல தோள்பட்டையிலே ஒரு குத்தி இருக்குது. கையில குத்து போடும்போது கங்குவா அப்பாவும் பாத்துறாரு. அப்பா பார்த்த உடனே அந்த குழந்தைய நாட்டுக்கே வரக்கூடாது, துரோகி, அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. உடனே கங்குவா சூர்யாவுக்கு அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியும். உடனே அங்க இருக்க இடத்துக்கு போகும்போது அந்த குழந்தை வந்து வில் அம்ப விட்டுருது சூர்யாவுக்கு நேரம். அதை தப்பிச்சு போய் குழந்தைய ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குது. ஏன்னா நாட்டோட போர் முடிஞ்ச உடனே நானே உன் கையில சாவுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சூர்யா கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. பண்ணி கொடுத்த உடனே அந்த குழந்தையும் சமாதானம் ஆகி சூர்யாவிட்டவே போயிடுது. சூர்யாட்ட போகும்போது சூர்யா ஊருக்குள்ள கூட்டு போகும்போது ஊர் மக்கள்லாம் அந்த குழந்தையும் கல் எரிச்சு எறியும் போது சூர்யா யாரும் எரியாதீங்கன்னு வர கல்லெல்லாம் தடுத்து எரி வாங்கிட்டும் இருக்கிறாரு சூர்யா. எல்லாமே பொறுத்து கொண்ட சூர்யா ஒரு கடத்துல ஆத்திரம் அடைஞ்சு நுப்பாட்டுங்கன்னு கத்துறாரு. எல்லாருமே அமைதியாயிறாங்க. சூர்யா அப்பா வராரு. சூர்யா அப்பா வரும்போது இந்த குழந்தைய கருங்காடுன்னு ஒரு இது இருக்கு, அந்த காட்டுக்குள்ள விடணும். அங்க வந்து புலி முதல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த காட்டுல வாழுது. அதனால அங்க விட்டு அந்த குழந்தை திரும்ப வராதுன்னு சொல்லி சூர்யாவோட அப்பா சொல்றாங்க. அதுக்கு சூர்யா சொல்றா, அந்த குழந்தை போனா நானும் அந்த குழந்தை கூட தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அப்பா வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதி ஆகிட்டாரு. கங்குவாவும் அந்த குழந்தையும் இப்போ கருங்காட்டுக்கு போறாங்க. கருங்காட்டுலயா அந்த குழந்தைய எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்காரு சூர்யா. அந்த குழந்தை சமாதானம் மாதிரி தெரியல. சூர்யா காலையில அந்த குழந்தை வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல வருது, முதல்ல துரத்துருது. அப்போ
சத்தம் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்க சூர்யா சத்தத்தை கேட்டு, குழந்தை சத்தத்தை கேட்டு உடனே ஓடி போய் அந்த முதலிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்தாரு. உண்மையில அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது விஎஃப்எக்ஸ். கண்டிப்பா திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இந்த முதலிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல நீங்க பாருங்க. இருந்த காப்பாத்தினா சூர்யா மேல அந்த குழந்தைக்கு இப்பமாவது பாசம் வருவான்னு கேட்டா கண்டிப்பா இப்பவும் அந்த குழந்தைக்கு பாசம் வரல. அப்புறம் எப்படி அந்த பாசம் வந்துச்சுனாக்கி, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பூவோ ஏதோ பறிக்கிறதுக்கு ஒரு பனி பிரதேசத்துக்கு போறாங்க. அந்த நாட்டு போர் நடக்கும் முன்னாடியே அந்த பூஜை பண்ற வழக்கம். அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை காட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு ஒரு பனி பிரதேசத்துக்கு போறாங்க. அந்த டைம்ல இதை தெரிஞ்சு கொண்ட எதிரி தலைவன் வந்து இன்னொரு மகனையும் ஒரு சின்ன கூட்டத்தையும் அனுப்புறான். அந்த பெண்கள் மட்டும்தான் அந்த பூ பறிக்க போறாங்க. பனி மூட்டமா கிடக்கும்போது எல்லாருமே ஒரு கயிறு பிடிச்சு தான் நடந்து வராங்க. முன்னாடி கயிறு பிடிச்சு வந்து கயிறு வந்து திடீர்னு வந்து அத்து போகுது. பின்னாடி வந்த பெண் வந்து என்ன திடீர்னு கயிறு அத்து போகுதுன்னு அதிர்ச்சியில நிக்குது. உடனே அந்த வில்லன் வந்து பெண்கள் கழுத்துல கத்தி வச்சுட்டு, நீ இப்பவுமே கங்கோவை கூப்பிடு, இல்லைன்னா உன்னைய கொன்றுவேன்னு மிரட்டுறான். அந்த பெண் வந்து கங்கோவை கூடுறது ஒரு சவுண்டு மூலமா கங்கோவுக்கு தெரிவிக்குது, வாங்க நீ. அதுக்கு சூர்யாவும் சூர்யாவும் அந்த காதல கேட்டு அந்த சவுண்டு சூர்யாவும் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு, திரும்ப சவுண்டு. அது என்ன சவுண்ட்னா, சூர்யா வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையில அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்கல. சூர்யா சொல்றாரு, நீங்க 25 பேர் இருக்கீங்க, அவங்க 15 பேர் தானே இருக்காங்க, நீங்களே அவங்கள கொன்றுங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு முன்னாடியே சூர்யா எப்படிலாம் சண்டை போடணும்னு அவங்க எல்லாத்துக்குமே கத்து கொடுத்துருப்போம். அவங்க டிவில இருக்கிற எல்லாத்துக்கும் மக்களுக்குமே கத்து கொடுத்துருப்பான். அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. அது மாசா இருந்து அந்த மாதிரி ஃபைட் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்து. இப்போ நம்ம நாட்டுக்குலாம் இருக்க ஐநா சபை மாதிரி நாட்டுங்கள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க ஐநா சபை மாதிரி இங்கேயும் ஒரு சபை இருக்கு. எதிரிகள் மீதி எல்லாம் 5 நாடுகளும் அந்த கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு எடுக்கணும் எப்படின்னு. அந்த மாதிரி 2 நாட்டுக்குள்ள பிரச்சனைனால ஒரு முடிவு எடுக்கணும்னு எல்லாருமே கூட்டம் கூடுறாங்க. அந்த சமயத்துல எதிரி வந்து கங்குவாவை அப்பாவா குத்தி கொன்றான். அது வந்து கங்குவா குத்தி கொள்ளும் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு உயரமான இடத்துக்கு போயிடுறாரு. உயரமான இடத்துக்கு போகும்போது படியில ஏறி போகும்போது எல்லாருமே அம்ப ஏவுறாங்க கங்குவா அப்பாவுக்கு. அவங்க அப்பாவும் உடம்பு எல்லாம் ஏந்தி கொஞ்ச நேரத்துல மேலே ஏறணும்னா அம்ப எல்லாத்தையும் உருவி ஒரு கழுத்துல கட்டி கொடுக்குறாரு கங்குவாவுக்கு. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கான், கருங்காட்டுக்குள்ள. கங்குவாவுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது, அதனால ஒரு கழுத்துல கட்டி அனுப்புறாரு. அத அறிஞ்ச கங்குவா வந்து கங்குவா அப்பா சொல்றாரு, இப்ப நடக்கிறது போர்ல, இனி நடக்க போறதான் போருன்னு சொல்றாரு. நம்ம அப்பாவும் இறந்துட்டாருன்னு கங்குவா அறிஞ்சாரு அந்த கழுகு கொடுத்த தூது மூலமா. கங்கோவை அடிக்கிறதுக்கு ரோமானியல் படைகளும் அந்த எதிரி நாட்டுகளும் கப்பல்ல வராங்க. கப்பல்ல வரும்போது கங்கோவா இருக்கும் வாழ்ற இடத்துல வந்து கருங்காடு வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கு. அவன் கருங்காடுக்கு முழுவதுமா தீய வைக்கிறான். ஏன்னா மக்கள் அங்க இல்ல, இங்கதான் இருக்கிறாங்க மாதிரி காட்டி கொடுக்கறதுக்காண்டி, அவங்கள திசை திருப்பதற்காண்டி கங்குவா இருக்கிற இடத்துக்கு எதிரிகளை வர வைக்கிறான். ஆனா அவங்களுக்கு சூர்யாவுக்கு அவங்களுக்கு தெரியாது கங்குவா மட்டும் தான் அங்க இருக்கானி. ஒரு ஊர் எல்லாருமே மக்கள் எல்லாமே அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி எதிரியும் திசை மாதிரி கங்குவா இருக்க இடத்துக்கே போயிடுறான். ஒரு 500 பேர், சுமார் ஒரு 500 பேர் இருப்பாங்க. கங்குவா மட்டுமே இயற்கை மூலமாக அந்த 500 பேர்த்தை அழிக்கிறான். அந்த ஃபைட்டிங்குமே ரொம்ப அழகாவே இருந்து அந்த குழந்தையும் இப்போ சூர்யாவுக்கு திடீர்னு ஆயுதமும் எடுத்து கொடுக்குது, சூர்யாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணிச்சு. ஆனா அந்த சண்டை நடக்கும்போது எதிரி படையில உள்ள ஒருத்தன் வந்து அந்த குழந்தைய கொண்டு போன உடனே சூர்யாவும் நீச்சல் அடிச்சு அந்த கப்பல்ல ஏறி அந்த குழந்தைய காப்பாற்ற நினைக்கும் போது எதிரி வந்து அந்த குழந்தைய ஆங்கர்ல கட்டி தொங்க விட்டுறான். அந்த கயிறையும் சூர்யா வந்து பிடிச்சிடாரு. கடலுக்கு கீழே போனா திமிங்கலம் வந்து வட்டமிட்டு இருக்கு அந்த குழந்தைய சாப்பிடுறதுக்கு. அந்த கயிறை விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்தை பயன்படுத்தி எதிரி வந்து சூர்யாவை அடிக்கிறான். திடீர்னு ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தையாலையும் பார்க்க முடியல. நான் ஒத்தைக்கு தானே இறந்துட்டு போறேன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கைத்த கத்தி வச்சு அறுத்து விட்டுருது. அது அறுத்த விட்ட உடனே 4-5 திமிங்கலம் வந்து அந்த குழந்தைய கடிச்சு கொத்துறது. அதுவும் வேற லெவல் ரியலாவே இருந்து அந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தைய திமிலிங்கம் கடிக்கிறத பார்த்த சூர்யா ஆத்திரம் அடைஞ்சு எதிரிய கொன்றான். கொன்ன உடனே அந்த கதைக்கு போயிருது.
எங்க 2024 உள்ள நடக்கிற கதைக்கு போகுது. அங்க என்ன நடக்குனாக்கி சூர்யாட்ட வந்த குழந்தைய மிலிட்டரிக்காரங்க கொல்ல பிடிக்க வரும்போது பிடிச்சிட்டு போறாங்க. சூர்யாவும் ஓடி போயிட்டு இருக்கான் வண்டி பின்னாடி ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுடுறான். ரஷ்யா ஆர்மி இருக்கிற இடத்துக்கு அந்த குழந்தைய கூட்டு போயிடுறாங்க. அங்க குழந்தைய கூட்டு போகும்போது பிளைட்ல போகும்போது சூர்யாவும் ஒரு பைக் மூலமா ஒரு ஃப்ளை பண்ணி அந்த ஃபிளைட்டை பிடிக்கிறாரு. கங்குவா வளர்த்த குழந்தையும் 2024 காமிக்கிற குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1970 உள்ள கங்குவா சூர்யா வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு தவறிடுவாரு. ஆனா அதே குழந்தைய 2024 காப்பாத்திடுவாரு. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய இறக்கும் போதுமே அந்த எதிரியை கொன்னுட்டு கங்குவா சொல்லுவாரு, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு ஜென்மத்துல நான் உன்னைய காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு ஜென்மம் தான் 2024 உள்ள ஜென்மம். சொன்ன மாதிரி குழந்தைய காப்பாத்தினாரு கேட்டா 2024 குழந்தைய காப்பாத்திட்டாரு. அப்புறம் இதோட கதை முடிஞ்சான்னு கேட்டா இல்ல. அதுலதான் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னாக்கி எதிரி இறந்துட்டான்ல, அவனை கொல்லி வைக்க ஒரு மகன் வரணும்ல, அவங்க மகன் தான் ஆல்ரெடி 3 பேரை இறந்துட்டாங்களே, இப்ப யாரு வருவான்னு கேட்டாக்கி அந்த எதிரிக்கு 2வது பொண்டாட்டி இருந்திருக்கு. 2வது பொண்டாட்டி மகன் வந்து அந்த நாட்டை இப்போ அரசனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். முன்னாடியே கேட்டிருக்கான், அது கொடுக்கல. அப்படி கதையை கொண்டு போறாங்க. இப்போ அந்த அரசு பதவி கிடைக்கும் போது அந்த நாட்டுக்கு மன்னராகும் போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனை கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அவன் வந்தாலே ஏதாவது யாரையா கொண்டுட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. தம்பி கார்த்திக் சொல்றாங்க, கண்டிப்பா எங்க அப்பாவா கொன்னவனா நான் கொன்னுட்டு தான் இந்த நாட்டுக்கு மன்னர் ஆவேன். அது வரைக்கும் நான் மன்னருடைய சேர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சேருக்கு கீழே படி இருக்கு, 4-5 படி இருக்கு, 10-12 படி இருக்கு. அதுல 2-3 படி கீழே தள்ளி இருக்கிறாப்புல இருந்துட்டு கங்குவா 2 வர்றதுன்னு போட்டிருக்காங்க. இந்த படமே ஓடுமான்னு கேட்டா எடிட்டிங் எல்லாம் கதை நல்லா இருக்குங்க. ஆனா கதை தான் கொண்டு தெரியாம கொண்டு போன மாதிரி தெரியுது. கண்டிப்பா நான் பார்க்கலாம், விஎஃப்ஸுக்காண்டி பார்க்கலாம், சவுண்டுக்காண்டி பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். அதனால எல்லாருமே கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா கங்குவா ரிவ்யூ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மணி உனக்கு இன்னும் பேச்சு திறமை இல்லடா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம புதுசாக தான் இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாக்கி சொல்லிருங்க, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை தெரிஞ்சுக்குவேன். நானும் என்னைய கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வருவேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். ஆவரை மணி. டாடா பாபாய்.